வணக்கம் நண்பர்களே, நானே நம்பர் ஒன் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம பார்த்துருக்கிறது கர்ம வீரர் காமராஜர் 100 ரூபா காசு. தென்னாட்டு காலாகாந்தியின் கதை. மக்கள் மனசில் இன்னும் வாழ்கிறாரு. இதுதான் நேர்மையான தலைவனுக்கு கிடைக்கிற உண்மையான மரியாதை. நாணயங்களை பார்ப்போமாப்பா. நம்ம இந்திய அரசாங்கத்தில் அடிக்கப்பட்ட 100 ரூபாய் நாணய காசு தான். வெள்ளியில் அடிச்சிருக்காங்க. அது பின்னாடி பார்ப்போம். பாருங்கள், 100 ரூபாய் காமராஜர் காயின்ஸ். காமராஜர் அவ்வளோ அழகாக சிரிச்ச முகத்தோடு காயின் அடிச்சிருக்காங்க. இது அவருடைய பிறப்பும் இறப்பும் 1903, 1975 அவருடைய பிறந்தநாளுக்காக இந்த நாணயம் வெளியிடப்பட்டது. மீண்டும் உள்ள சிறப்புகளை இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். இன்றைக்கி நம்ம கையில் இருக்கிற இந்த வெறும் 100 ரூபாய் இல்லை, இது ஒரு தலைவனோட வாழ்க்கை, ஒரு சரித்திரம். கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவருடைய நாணயம் இங்கு. இந்தியாவோட சின்னம் அசோக சின்னம் பின்னாடி 100 ரூபாய் அசோக சின்னம், கீழே 100 ரூபாய் ரொம்ப தெளிவாக அடிச்சிருக்காங்க பாருங்கள். கர்ம வீரர் காமராஜர் ஒரு முறை சிஎம்மாக இருக்கும்போது ஐயா பேரில் பள்ளிக்கூடம் கட்டலாம்னு அதிகாரிகள் சொன்னாங்க. கோபமாக திட்டார். நான் உயிரோடு இருக்கும்போது எதுக்கு என் பேரில் மக்கள் பயன்பாட்டுக்கு மாதிரி கட்டுங்கன்னு சொல்லிட்டு எதுக்கு? அது அவர் இறந்ததுக்கப்புறம் தான் காமராஜர் பல்கலைக்கழகம்னு வந்துச்சு. தலைவர் ஆட்சி, பதவி, பணம் எதுவும் அவருக்கு முக்கியம் இல்லை. மக்கள் சேவை மட்டும்தான். அதனால தான் அவருக்கு கர்ம வீரர் பேர் வந்தது. இந்த நாணயத்தோட விலை இன்றைக்கி 25,000 வரைக்கும் போகும் நாணய சேகரிப்பாளர்கள் சொல்கிறாங்க. ஆனாலும் அவர் பணம் முக்கியம் இல்லை. இந்த நாணயத்தை பாருங்கள். பார்க்கும்போதெல்லாம் அவர் நமக்கு காமராஜர் ஐயாவோட தியாகமும் ஞாபகம் வரணும். இவருக்கு இன்னும் நிறைய பேர்கள் இருக்குது. கர்ம வீரர் காமராஜர், படிக்காத மேதை, கருப்பு காந்தி, காலா காந்தி, தென்னாட்டு காந்தி, மதிய உணவு தந்த மனிதர், கிங் மேக்கர், நேருக்கு அப்புறம் சாஸ்திரி, இந்திரா காந்தி எல்லாரையும் பிஎம் ஆக்கினார். ஜாதி மதம் பாராத தலைவர், ஏழைய பங்காளன், கல்வி கண் திறந்தவர், அரசியல் துறவி, ஒப்பற்ற தலைவன் நம் காமராஜர். எல்லோருடைய சொந்தமும் சொத்து இல்லாத சிஎம். மக்கள் தான் என் சொத்துன்னு சொன்னார். காமராஜர் சொத்து ஒரு வீடு கூட வாங்கலை. அவர் இறந்தப்போ வங்கியில் இருந்தது 130 ரூபா மட்டும்தான். அவர் ஏழைகளின் எளிமையாக வாழ்ந்தார். அவர் உடம்பை கூட நாட்டுக்கு கொடுக்கணும்னு நினச்சிருப்பார். அந்த அளவுக்கு தியாகி. இன்றைக்கி நிறைய பேர் உடம்பை மெடிக்கல் கல்லூரிக்கு தானமாக கொடுக்குறாங்க. கர்ம வீரர் காமராஜர் மக்களுக்காகவே வாழ்ந்தார். அவருடைய வாழ்க்கை ஒரு சகாப்தம். இப்படிக்கு காமராஜர் நாணயம் பேசுகிறது காலாகாந்தியின் கதை. மக்கள் மனசில் இன்னும் வாழ்கிறாரு. இதுதான் நேர்மையான தலைவனுக்கு கிடைச்ச உண்மையான மரியாதை. இந்த மாதிரி ஒவ்வொரு நாணயத்துக்கு பின்னாடும் ஒரு உண்மையான கதை இருக்குது. இதை கேட்க தேடி தேடி உங்களுக்காக பேசுகிறேன் நான். நாணயம் நம்பர் ஒன் சேனல். இது மாதிரி அரிய நாணயங்கள் கதைகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.